என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல திமிர்வாதக்காரனாகிய இந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கிறது. எதனால விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அங்கே இவர்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவனுடைய முன்னோர்கள் அவனுக்காக நல்ல காரியத்தை செஞ்சாங்க, அவன் ஒரு பெரிய காணிக்கையை எடுத்துட்டு வந்தான். இந்த மாதிரிலாம் சொல்லப்படவே இல்லை. ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனுக்கு எதுக்கு விடுதலை கொடுக்கிறாருன்னா, நம்பர் 1 வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அவர்களுடைய சொல்லுங்க, அவருடைய ஜெபத்தை கண்டு அப்படின்னு சொல்லல, அவங்களுடைய தான தர்மத்தை கண்டு அப்படின்னு சொல்லல, அவங்களுடைய காணிக்கையை கண்டு அப்படின்னு சொல்லல. ஆனா எதை கண்டு அப்படின்னு சொன்னா, ஒரு திமிர்வாதக்காரனுடைய விடுதலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவருடைய விசுவாசத்தை கண்டு. இன்றைக்கு இந்த